நூறு சாமி அப்படின்னு ஒரு படம் இப்போ தான் நான் பார்த்தேன். இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த படம் எனக்கு ஏற்படுத்தின ஒரு தாக்கம் இருக்குல்ல, பார்க்குறவங்க கிட்டலாம் இந்த படத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆஃபீஸில், ஃப்ரெண்ட்ஸ் கூட, கேபில், எல்லாருக்கிட்டையுமே இந்த படத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஊரில் 30 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டால் தப்பு இல்லை. அதுவே 45 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பெண் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பு. அப்படி தான் நம்ம ஊர் மக்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சசி சார் வந்து இந்த 100 சாமிகள் படத்தை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு உண்மை கதையும் கூட. நார்மலாகவே நம்ம சசி சாரோட படங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குற ஆடியன்ஸுக்கு சொல்லிட்டு போவார். அது வந்து பூவாக இருக்கட்டும், 555 இருக்கட்டும், பிச்சைக்காரனாக இருக்கட்டும், சிவப்பு மஞ்சள் பச்சையாக இருக்கட்டும், எல்லா படத்துலையுமே ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்த 100 சாமி படமும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் படத்தில் நடித்த நடிகர்கள். கம்ப்ளீட்டாகவே அவங்க அந்த கேரக்டராகவே மாறி இருப்பாங்க. 26 வயசுலேயே கணவரை இழந்த ஒரு பொண்ணு அவங்க 2 பசங்களையும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் படிக்க வச்சு ஒரு ஆளாக்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ரீமேரேஜ் பண்ணிக்கலான்னு தோணுது. ஆனால் அந்த டைமில் அவங்களோட சொந்த பையனே அந்த ரீமேரேஜுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவப்படுவான். அதனால அந்த ரீமேரேஜை பற்றி அவங்க சுத்தமாக மறந்துடுவாங்க. அப்படியே வருஷங்கள் கடந்து போக போக அவங்க பையனுக்கே ஒரு கட்டத்தில் தோண ஆரம்பிச்சு, நம்ம அம்மா வந்து தனியாக இருக்காங்க, நம்ம 2 பேருமே வெளியூருக்கு வேலைக்கு வந்துடுறோம், அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரீமேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தோன்றப்ப அவங்க அம்மாவுக்கு 45 வயசு. இப்போ இந்த ஊர் மக்களும் என்ன பேசுது, எவ்வளோ இஷ்யூலாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த இஷ்யூவெல்லாம் தாண்டி அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த 100 சாமியோட கதை. படம் முடியும் போது அந்த ஒரிஜினல் கேரக்டர்ஸ் எண்டிங்கில் காட்டியிருப்பாங்க. அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவையாவது பார்த்துருக்கணும். பார்க்க வேண்டிய படம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்குச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரட்டா?